அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. நாளைக்கு யாருமே எக்காரணம் கொண்டும் நாளைக்கு வந்திருக்க ஒரு நாளை மட்டும் தவற விடாதீங்க. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கு. நம்முடைய சேனலே நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கூட போட்டிருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட இது மாதிரியான கடவுள் நமக்கு கொடுத்த சில வழிமுறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும், நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் கூட இறை அருளால் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த 24 நிமிட நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நாளைக்கு ஏகாதசி திதி வந்திருக்கு. அதுவும் திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. இப்படி பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் ஒரு சேர வரப்போ நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நடக்குங்க. அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன வழிபாட்டு முறைகள் தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை நமக்கு ஏகாதேசியும் திருவோணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த திருவோணம்ங்கிற ஒரு நட்சத்திரம், அதாவது திருங்கிற சிறப்புடைய ஒரு 2 நட்சத்திரம் தான் இருக்குது. ஒன்று பெருமாளுக்கான திருவோண நட்சத்திரம், இன்னொன்று சிவனுக்கான திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாட்களில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நாளைக்கு நமக்கு ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி விரதம் இருக்க முடியுமோ, ஏன்னா இப்போ இந்த மாதிரி திருவோண விரதம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பில்லாத சாப்பாடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த சாப்பாட்டில் உப்பே இல்லாமல் நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம விரதத்தை ஆரம்பித்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமேட்டு விரதத்தை முடிப்பாங்க. அப்படி தான் திருவோணம் விரதம் இருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அது மாதிரி எடுக்கலாம். ஏன்னா எதற்காக அது மாதிரி திருவோண விரதம் எடுக்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களும் நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ, நல்ல குறிப்பாக செல்வ வளங்கள், பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இந்த ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளைக்கு பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி அந்த திதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி. இதற்கு பாப மோசனி ஏகாதசின்னு பெயர். ஏன்னா நமக்கு எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் நம்ம விடுவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏகாதசி. அதனால் நிறைய பேர் நாளைக்கு விரதம் இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு தரும். இப்படி எங்களால் விரதங்கள்லாம் எடுக்க முடியல, ஆஃபீஸ் போகிற வேலைகளாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் சூழல் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க, பெருமாளுக்கு நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் செஞ்சாலே போதும். நாளைக்கு காலையில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மாலை நேரம் இருக்குது பார்த்தீங்களா, சாயங்காலத்தில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பெருமாளுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் மனசளவில் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியான பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் போகணும். அதாவது பணம் அந்த வீட்டில் பெருகுவதற்காக இருக்கட்டும், கடன் சுமைகள் எல்லாம் குறைவதற்கு, அதற்காக நினச்சி ஆத்மார்த்தமாக பெருமாளை நினச்சி பெருமாளுக்கு 2 இலைகள், அதாவது துளசி இலைகள், நம்ம நிறைய பதிவுக்குள்ளே சொல்கிறோம். எந்த ஒரு விசேஷங்கள் பெருமாளுக்கு ஏகாதசின்னு கிடையாது, எந்த நாள் வந்தாலும் பெருமாளுக்கு துளசி மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் முந்தின நாளே நீங்கள் வாங்கி வைக்கலாம். வீட்டில் இருந்தாலும் முந்தின நாள் நீங்கள் பறித்து வைக்கலாம். அப்படி 2 இலைகள் மட்டும் அன்றைய நாளைக்கு நீங்கள் வச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுடைய அந்த மாற்றங்கள் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி இந்த பெருமாள் விசேஷங்களுக்கு செய்கிறப்ப நீங்கள் குடும்பத்தில் நல்லபடியான அந்த பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் போய் குடும்பத்தில் நல்ல ஒரு பண ஃப்ளோ ஆகிறது நம்மளே பார்க்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு விசேஷம். பெருமாளுக்கு இந்த 2 துளசி இலைகள் நம்ம சமர்ப்பிக்கிறது. அப்படி நீங்கள் அது மாதிரி சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் எப்பயும் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம். அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 துளசி இலைகள் போட்டு நாளைக்கு வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வரி மந்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கடன் சுமைகள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை பெருமாளுக்கு நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் உங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் எவ்வளோப்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரம், அதாவது திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கும் நமக்கு மகாவிஷ்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு உடைய அந்த நட்சத்திரம். அதேனால தான் நமக்கு பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தப்போ மகாலட்சுமி தேவி பார்க்கடலிருந்து வெளிப்பட்டதும் இந்த திருவோண நட்சத்திர நாள் தான். அதனால தான் இந்த திருவோணம்
திருவோணம் நாளில் வந்து அதுவும் திருப்பதி வெங்கடாஜலபதியை நினச்சி நம்முடைய கடன் சுமைகள் தீரணும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கணும், நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சக்கரத்தாரியே நமக. ஓம் சக்கரத்தாரியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை சுவாமி பூஜையில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக 2 கல்கண்டு இல்லாட்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஒரு இனிப்பு வகைகள் மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்கிறதன் மூலமாக ஒரு 18 முறை சொல்லலாம், 9 முறை சொல்லலாம், 27 முறை, 108 முறை கூட சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறப்ப நம்ம இது மாதிரி கடன் தீர்ப்பதற்கான மந்திரங்களை சொல்கிறப்ப நமக்கு கூடுதலான நல்ல விசேஷங்கள் கிடைக்குங்க. அதுவும் நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபடுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட கோடிக்கடன் இருந்தால் கூட அதை அடைப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நமக்கு ஏதாவது ஒரு மூலமாக நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்துருவார். அதனால் நிச்சயம் நாளைக்கு மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியில் வந்து நிறைய பேருக்கு வந்து விரதங்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக ஏகாதசி விரதம் இருந்த முழு பலனும் நமக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரம் சொல்கிறதன் மூலமாகவே கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நாளை தினம் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.